தங்கச்சிக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்பாவுக்கும் உடம்பு முடியலப்பா, எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிடுப்பா. நான் பார்த்துக்கிறேம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா. சொல்றா மச்சான், படத்துக்கு 2 டிக்கெட் போட்டிருக்கேன்டா. ஷார்ப்பா 9 மணிக்கு தான் வந்துரு. லேட் பண்ணிடாத, சரியா? அம்மா ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிடா, ஹெல்மெட் போட்டும்படா. இங்கே தாம்மா போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. பார்த்து பொறுமையாக போனோன்னா. சொல்கிறா. டேய், எங்க தான்டா இருக்க? சீக்கிரம் வாடா. எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிடுப்பா. நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு நம்மளை பாதிக்கிறது இல்லாமல் இன்னொரு குடும்பத்தையும் அது பாதிக்குது. அருண் பண்ண அந்த தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது. எங்கே போகணுனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போங்க, மெதுவாக போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஃபோன் வந்தால் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு போங்க. ரோட்டில் நீங்கள் மட்டும் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க.